குழந்தைகளா, உங்க தாத்தா வந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை தாத்தா சொல்ல போறேன். கதை கேட்கறதுக்கு நீங்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட பேரு பால் குடிக்காத பூனை. என்னடா இது, பால் குடிக்காம எங்கேயாவது பூனை இருக்குமா? இதுதானே உங்க மனசுக்குள்ள வருது கேள்வி. கதைய கேளுங்க, உங்களுக்கு புரிய வரும். இந்த கதையும் தெனாலிராமனுடைய கதை. சரி, முன்னொரு காலத்துல ஒரு பெரிய ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாராமா. அந்த ராஜாவோட பேரு கிருஷ்ணதேவராயர். அவர் ஒரு ராஜா மட்டும் இல்ல, ஒரு அரசர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பேரரசர். பல ராஜ்யங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த கிருஷ்ணதேவராயருடைய ராஜ்யத்துல ஒரு அமைச்சரா, ஒரு விகட கவியா தெனாலிராம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்படி. அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. மக்கள் எல்லாம் ராஜா கிட்ட வந்து, ஐயோ ராஜா ராஜா, எல்லா பக்கம் வீட்டுல எங்க பாரு பயங்கரமான எலியும் பெருச்சாளியும் தான் நிறைஞ்சு கிடக்குதுங்க. எந்த ஒரு பொருளையும் வீட்டுல வைக்க முடியல. எதை எடுத்தாலும் எலி தொல்லையும் பெருச்சாளி தொல்லையும் தான் அதிகமா இருக்குது. நாங்க என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு ராஜா தான் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயநகர மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ ஒரு ராஜாவா அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது வந்து ஒரு ராஜாவோட வேலை இல்லையா? முதல் தலையாய பணி இல்லையா? அவருடைய முதன்மை பணி என்ன? மக்களுக்கு வந்து நன்மை செய்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது. இதுக்கு தானே ராஜா இல்லையா? அப்போ ராஜா என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்போ உடனே ராஜா என்ன பண்றாரு? அவருடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரச்சனையை மக்கள் சொல்றாங்களே, அப்ப நம்ம இந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்றது? எப்படி இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலி பெருச்சாளிகளை இதுகளை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அழிக்கிறது? எலி பெருச்சாளி இல்லாத ஒரு நாடா நம்ம நாட்டை மாற்றணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்கிட்ட, அதிகாரிகள் எல்லாத்துக்கிட்டையும் ராஜா என்ன பண்றாரு? இதைய சொல்லி வைக்கிறார். ராஜா வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாள் 2 நாள் நான் டைம் தர்றேன், நீங்க நல்லா யோசிச்சு எல்லாரும் வாங்க, எல்லாரும் நம்ம பேசி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு தோன்ற ஐடியாவை எல்லாம் சொல்லுங்க. நம்ம எல்லா ஐடியாவையும் பத்தி பேசி கலந்து ஆலோசிச்சு எது வந்து நல்ல ஐடியாவோ, எது வந்து நல்ல யோசனையா தோணுதோ அந்த யோசனையை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். அப்படி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த விஜயநகரம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எலிகளையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அமைச்சர்கள் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. ராஜா வந்து இப்போ ஐடியா கேட்குறாரு. அமைச்சரா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஐடியாவை போய் சொல்லணும். அந்த ஐடியா வந்து சரியான ஐடியா, அருமையான ஐடியாவா இருக்கணும். யோசனை நல்ல யோசனையா இருக்கணும், அருமையான யோசனையா இருக்கணும். அப்பதான் மன்னர் வந்து என்ன பண்ணுவாரு? அமைச்சர்கள் எல்லாம் வந்து சரியா வேலை செய்யறாங்க அப்படிங்கறத வந்து, இந்த அமைச்சர் நல்லா வேலை செய்யறாரு, நல்ல ஐடியா கொடுத்தாரு, நல்ல யோசனை பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பண்றாங்க? அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐடியாவை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணணும்னா இந்த எலிகளை எல்லாம் வந்து ஒழிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து எல்லாம் வந்து அரசவைக்கு போறாங்க. அரசவைனா என்ன? அமைச்சர், ராஜா, இந்த மாதிரி அதிகாரிகள் இப்படி எல்லாம் ஒட்டுக்கா உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய இடம் தான் வந்து அரசவை. அது பேலஸ், அரண்மனையில் ஒரு இடத்துல இருக்கும். அங்கே தான் டெய்லி அவங்க எல்லாரும் கூடி நின்று என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைகளை பேசுவாங்க.
இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குது, நம்ம இதில் வந்து ஜனநாயக நாட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, சட்டமன்றம், நாடாளுமன்றம். சட்டமன்றம்னா அசெம்பிளி. இப்போ தமிழ்நாட்டினுடைய அசெம்பிளி எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து அங்கே சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து எப்படி அவங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை பேசி அதுகளுக்கு வந்து யோசனைகளை சொல்லி சரியான தீர்வை கொண்டு வந்து திட்டங்களை வகுத்து திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி மேலே மத்திய அரசில் வந்து என்ன இருக்கு? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். ஸோ எம்பி, நம்ம எம்பிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஓட்டு போடுறோமா 5 வருஷத்துக்கு ஒருக்கா. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? 543 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 543 எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் எத்தனை பேர் இந்தியாவுக்கு? 543 பேர். இந்த 543 பேரும் அது மாதிரி நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்து பிரதமர், இப்படி துணை பிரதமர், இப்படி எல்லாரும் இருப்பாங்க. அங்கே உட்காந்து இவங்க பிரச்சனைகளை பேசி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒன்று இயற்றி அந்த திட்டத்தை செயல்படுத்தி மக்களை வந்து நல்லா வாழ்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊக்குவிப்பாங்க. அல்லது நல்லா மக்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு திட்டங்களை, புது புது திட்டங்களை உருவாக்கி அதையே செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் என்ன இருக்கும்? அரசவை இருக்கும். அரசவையில் ராஜா இருப்பார். அப்புறம் மந்திரிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, அப்புறம் அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? கலந்து பேசி ஆலோசனை பண்ணி நல்ல ஐடியாவை எடுத்து, நல்ல யோசனையை எடுத்து, நல்ல திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா குழந்தைகளா? ஸோ அப்படி இருக்கிற போது இந்த எலி பிரச்சனைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றார், இந்த இவ்வளவு எலி இருக்குது, எங்க வீட்லயும் நிறைய எலி இருக்குது, நானும் இதை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, இந்த எலிகளை எல்லாம் வந்து தீர்க்கணும் அப்படின்னா நல்ல பூனைகளை நம்ம வளர்த்தணும். நல்ல பூனைகளை வளர்த்தணும் அப்படின்னா நம்ம நாட்டு பூனைகள்லாம் வந்து இதுக்கு பத்தாது. நம்ம என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுகள்ல இருந்து, பாரசீகம் அந்த மாதிரி வெளிநாட்டுகள்ல இருந்து என்ன பண்ணலாம்? நம்ம பூனைகளை வாங்கிட்டு வந்து நம்ம இங்க நிறைய பூனைகளை வளர்த்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனையை கொடுத்து அந்த பூனைகளை நம்ம வந்து நல்லா வளர்த்தி இது பண்ணோம்னால அந்த பூனைகள்லாம் வந்து எலி என்ன பண்ணும்? பிடிச்சி சாப்பிட்டு போடும். அப்போ வந்து எலிகள் வந்து தானா கம்மியாயிரும், மக்கள் வந்து பிரச்சனை இல்லாம வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றார். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு வேண்டியவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே, ஆமா, கரெக்ட், இதுதான் நல்ல யோசனை, இந்த மாதிரி நம்ம பண்ணினா தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலிகளை நம்மனால என்ன பண்ண முடியும்? ஒழிக்க முடியும், அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ராஜா வந்து இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நம்ம பூனையை எல்லா வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம். அந்த வெளிநாட்டிலிருந்து வாங்குற பூனைகளை அல்லது பூனைக்குட்டிகளை எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை அல்லது ஒரு பூனைக்குட்டியை கொடுத்து அவங்கள வளர்த்த சொல்கிறோம். அவங்க வளர்த்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசர். அப்போ அதே அமைச்சர் வந்து, அதுக்கும் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் பூனை கொடுக்குற அல்லது பூனைக்குட்டி கொடுக்குற ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பசுமாடை கொடுத்துடலாம். அந்த பசுமாட்டை அவங்களே வளர்த்தி அந்த பசுமாட்டிலிருந்து கறக்கிற பாலை வந்து பூனைக்கு கொடுத்து பூனையை அவங்க வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராஜா இந்த இதுக்கு வந்து சரி, இதே மாதிரி நம்ம பண்ணுவோம், இந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்குவோம், இந்த யோசனையை நம்ம எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டுகளிலிருந்து நிறைய பூனைகளையும் பூனைக்குட்டிகளையும் வாங்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி பசு மாடுகளையும் நிறைய வாங்கி வளர்த்தி பசு கன்று குட்டிகளையும் என்ன பண்ணுறாங்க, நிறையா, ஒரு வீட்டுக்கு ஒரு பூனைக்குட்டி ஒரு பசுமாடு அப்படி கொடுக்குறாங்க. ராஜாவே கொடுக்குறாரு, அரசாங்கத்தினிலிருந்து ராஜாவே வந்து கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலி பெருச்சாளிகள் தொல்லைகளை நம்ம தீர்க்கறதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னா, எலிகளையும் பெருச்சாளிகளையும் அழிக்கிறது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் ஒரு பூனையும் அல்லது பூனைக்குட்டியும் ஒரு பசுமாட்டையும் கொடுத்துருவோம்.
அந்த பசுமாட்டை நீங்க வளர்த்தி, அந்த பசுமாட்டிலேருந்து வர்ற பாலை வந்து பூனைக்கு குடுத்து, பூனைய வளர்த்துங்க. நீங்க பூனைய வளர்த்த வளர்த்த பூனை உங்க வீட்ல வளர வளர, பூனை என்ன பண்ணும்? உங்க வீட்ல இருக்கக்கூடிய எலிகளை எல்லாம் வந்து அழிச்சு போடும். தின்னு தின்னு தீர்த்து போடும். ஸோ வந்து உங்க வீட்ல என்ன ஆயிரும்? எலி தொல்லை, பெருச்சாளி தொல்லை இது எல்லாமே வந்து குறைஞ்சு போயிரும். அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. மக்களும் ராஜா சொல்றாரு. அதனால வந்து திருப்பி எதுவும் பேச முடியாது. அதனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்ப ராஜா வந்து நான் கொடுக்குற ஒவ்வொரு பூனையும் ஒவ்வொரு பசுமாட்டையும் நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். கொஞ்ச நாள் கழித்து நானே வந்து என்ன பண்ணுவேன்? இந்த பசுமாட்டையும் பூனையையும் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்ட சொல்லுவேன். நீங்க கொண்டு வந்து காட்டணும். நானே வந்து பூனை எப்படி இருக்குது, பசுமாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா நீங்க சரியா பண்ணல அப்படின்னா நம்மனால என்ன பண்ண முடியாது? எலிகளையும் பெருச்சாளிகளையும் அழிக்க முடியாது. நீங்க பூனையையும் பசுக்களையும் ஒழுங்கா பார்த்து பூனை நல்லா வளர்ந்ததுன்னா தான் என்ன ஆகும்? எலிகளும் பெருச்சாளிகளும் குறையும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நானே உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த டைம் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் உங்க பசுமாட்டையும் பூனையும் என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். நீங்க நல்லா வளர்த்திருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நானே முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பொதுமக்களுக்கு ஐயையோ இதுன்னு இவ்வளவு பெரிய வம்பான விஷயமா இருக்குதே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வேற வழி இல்லாம பூனையையும் பசுமாட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? பசுமாட்டை வீட்டில் காலையில் எந்திரிச்சு டெய்லி தோட்டத்துக்கு கொண்டுட்டு போய் அதை நல்லா மேய்ச்சு தண்ணி எல்லாம் கட்டி நல்லா பார்த்துக்கிறாங்க. அது பசுமாட்டிலேருந்து வர்ற பாலை எடுத்து கொஞ்சம் கூட அந்த பாலை வந்து இவங்க யூஸ் பண்ணாம அத்தனை பாலையும் அந்த பூனைக்கே கொடுத்துட்றாங்க. பூனைக்கு கொடுத்து நல்லா பூனை வந்து நல்லா பசுமாட்டு பாலை குடிச்சு குடிச்சு பூனை வந்து சும்மா அப்படியே கொழுக்குன்னு இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா பூனையும் வந்து சும்மா ஜம்முன்னு இருக்குது. அந்த பூனைக்கு பூரா ஓடி ஆடி வீட்டுக்குள்ள இருக்கிற எலிகளை எல்லாம் பெருச்சாளிகள் எல்லாத்தையும் துரத்தி அழிச்சு சாப்பிட்டு போடுது. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லா பெருச்சாளிகள் எல்லா எலிகள்லாம் வந்து பூரா கம்மியாகிக்கிட்டே போகுது. ஆனா இந்த மக்கள் தான் எல்லாம் வந்து பசுமாட்டை பார்க்கறதுலையும் பூனையை வளர்க்குறதுலையும் குறியா இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் ஒழுங்கா சாப்பிடாம இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு பாலெல்லாம் கூட எடுத்துக்காம மாட்டை பார்க்கறதுலையும் பூனையை பார்க்கறதுலையுமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே வர்றாங்க நாளுக்கு நாள். எல்லாம் வந்து நல்லா இருந்த மக்கள், திடகாத்திரமாக இருந்த மக்கள் என்ன ஆகுறாங்க? அப்படியே மெலிஞ்சுக்கிட்டு வர்றாங்க, ஒல்லியாகிக்கிட்டே வர்றாங்க ஒழுங்கா சாப்பிடாதனால. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா வந்து திரும்பவும் வந்து மீட்டிங் போடுறார், அரசவையை கூட்டுறார். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நம்ம ஒரு ஐடியா போட்டோமே, திட்டம் போட்டோமே. அதுபடி நிறைய பூனைகளை வாங்கினோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுத்தோம். அந்த பூனையை வளர்க்குறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பசுமாடு கொடுத்தோமே. அந்த திட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குது? நான் வந்து அந்த திட்டத்தை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அந்த திட்டம் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத நான் வந்து ரெவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க? அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் வந்து தண்டூரா போடுறாங்க ஊர் மக்களுக்கு. இந்த மாதிரி ராஜா கொடுத்த பூனையையும் பசுமாட்டையும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பசுமாட்டையும் பூனையையும் அரண்மனைக்கு நீங்க கொண்டு வந்து ராஜா கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு. இது இப்படி போய்கிட்டு இருக்குதா? இப்ப தெனாலிராமனும் அதே ஊர்ல தானே இருக்கிறா. அப்படி தெனாலிராமனுக்கும் ஒரு பூனை கிடைச்சிருக்கும், ஒரு பசுமாடு கிடைச்சிருக்கும். இந்த தெனாலிராமன் வீட்டில் மட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல நடக்குது. அப்படின்னா என்ன? தெனாலிராமன் பசுவை நல்லா வளர்த்துறான். பசு கொடுக்குற பாலையெல்லாம் நல்லா கறந்து அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பால் குடிச்சுக்கிறாங்க, தயிர் சாப்பிட்டுக்கிறாங்க, மோர் சாப்பிட்டுக்கிறாங்க. பூனைக்கு வந்து கொஞ்சமும் கூட பாலே கொடுக்கறது கிடையாது. பூனையை வந்து பட்டினி ஓட்டுற. அப்படி இது முதல்ல இருந்தே தெனாலிராமன் இப்படித்தான் பண்ணிட்டு வர்ற. அப்படி ஆக அந்த ஊர்ல எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பூனையும் பசுவும் நல்லா இருக்குது. ஆனா தெனாலிராமன் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை மட்டும் என்ன ஆயிருது? அப்படியே மெலிஞ்சு போயிருது, ஒல்லி ஆகிருது. ஏன்னா அதுக்கு தான் பாலே கொடுக்கறது இல்லையே.
அப்புறம் இந்த பசு வந்து எப்பவும் போலவே இருக்குது. பசுமாட்டை நல்லா மேய்க்கிறாப்படி. பசுலேருந்து கிடைக்கிற பாலை வந்து வாங்கி இவன் என்ன பண்ணுறான், தெனாலிராமன் ப்ளஸ் தெனாலிராமன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா பால், தயிர், மோர் இப்படி எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. இப்போ ராஜா சொல்லிட்டாரே, இந்த மாதிரி வந்து நான் பூனையை பார்க்கணும், பசுவை பார்க்கணும் அப்படின்ட்டு. உடனே தெனாலிராமனுக்கு அப்படியே சுருக்குன்னு பட்டுருச்சு. ஐயையோ, இப்போ போய் நம்ம இந்த பூனையை கூட்டிட்டு போனோம்னா அவ்வளோதான், நம்மளை ராஜா வந்து ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாப்படி, ஐடியா பண்ணுறாப்படி. என்ன ஐடியா அப்படின்னா, பால் நல்லா சூடு பண்ணுறாப்படி. நல்லா கொதிக்க கொதிக்க பாலை சூடு பண்ணி கொண்டு போய் அந்த பூனைக்கு வைக்கிறாப்படி. பூனை வந்து ரொம்ப நாளாக பாலே குடிக்காமல் இருந்து, ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு பால் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து பாலை குடிக்கிறதுக்கு வந்து இப்படின்னு வாயை வைக்குது. அப்பா, வாயெல்லாம் அப்படியே வெந்து போச்சு. அவ்வளோ சூடான பால். பூனை அப்படியே வந்து கொய்யோ மொய்யோன்னு கதறிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடுது வீட்டுக்குள்ள. அந்த அளவுக்கு தெனாலிராம அப்படியே விட்டுட்டாப்படி. அடுத்த நாள் திரும்பவும் அதே மாதிரி பாலை நல்லா சூடு பண்ணி கொண்டு போய் பூனைக்கு வைக்கிறாப்படி. பூனை இன்னைக்கு பால் குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து இன்னைக்கு ஆசையாக வந்து இப்படின்னு பால் குண்டால வாயை வச்சா திரும்பவும் வாயெல்லாம் அப்படியே வெந்து புண்ணாகி போச்சு. அவ்வளவு சூடு இன்னைக்கும். பூனை அப்படியே பாலை பார்த்ததையுமே தெரிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. வாயெல்லாம் அப்படியே வெந்து போச்சு பூனைக்கு. அது பாவம் அந்த பூனை. அடுத்த நாள் திரும்பவும் பூனைக்கு பாலை கொண்டாந்து தெனாலிராமன் கொடுக்க, பூனை பாலை பார்த்த உடனே ஐயோ இதை குடிச்சோம்னா நம்ம வாயெல்லாம் வெந்து போயிடும் அப்படின்னு கிட்டையே வரமாட்டேங்குது. பால் பாத்திரத்துக்கு கிட்டையே வரமாட்டேங்குது பூனை. தெனாலிராம, ஆ இதுதான் கரெக்ட், இப்போ நம்ம இந்த பூனையும் பசுமாட்டையும் நம்ம ராஜா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெடி ஆகிட்ட அப்படி. அப்புறம் அடுத்த நாள் வருது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி, பசுமாட்டை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, தெனாலிராமன் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பூனை அப்புறம் பசுமாடு ரெண்டையும் பிடிச்சிட்டு போகிறா அப்படி. பிடிச்சிட்டு போய் எல்லாம் வரிசையாக கட்டி வச்சுட்டா அப்படி. ராஜா வந்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வர்றார். முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாம் வரிசையாக கட்டிக்கிற பசுமாடு அப்புறம் பூனை எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றார். சும்மா எல்லா பூனையும் கொழுக்கு மொழுக்குன்னு சும்மா குண்டு குண்டா இருக்குது. அதில் ஒரே ஒரு பூனை மட்டும் அப்படியே ஒல்லி குச்சி ஆகி அப்படியே நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யாரு வளர்த்துன பூனை இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிற தெனாலிராம, ஆ மன்னர் பெருமானே, இது நான் வளர்த்துன பூனை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு தான் தெனாலிராமனை தெரியுமே. அடே தெனாலிராமா, என்னடா பண்ணி வச்சிருக்கிற? பூனைக்கு பால் கொடுத்தியா இல்லையா? ஏன் இந்த பூனை இப்படி மெலிஞ்சு கிடக்குது, ஒல்லியாகி கிடக்குது அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தெனாலிராமனை பார்த்து கேட்குறாரு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறா அப்படி, ராஜா அது என்னமோ தெரியலைங்க ராஜா, ஏன் பூனை மட்டும் பாலை கண்டாலே தெரிச்சு ஓடுதுங்க ஐயா, பாலையே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, இந்த உலகத்தில் பால் குடிக்காத ஒரு பூனையா? உடனே ராஜா வந்து அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு, டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு வேலையாளை கூப்பிட்டு, டேய் ஒரு பாத்திரத்தில் பால் நிறையா கொண்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. உடனே அந்த வேலையாள் வேக வேகமாக ஓடி போய் ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் நிறையா ஊற்றி கொண்டு வந்து பூனைக்கு முன்னாடி வைக்க சொல்கிறார் ராஜா. பூனைக்கு முன்னாடி அந்த வேலையாள் வைக்கிறான். பூனை பாலை பார்த்ததையுமே அப்படியே தெரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஓடுது. ஏன்னா குடித்தோம்னா பால் குடிச்சு அந்த பூனைக்கு என்ன நடந்திருக்குது, வாயெல்லாம் அப்படியே வெந்து போனது தான் நடந்திருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பாலை குடித்தோம்னா நம்ம வாயெல்லாம் வெந்து போயிடும் அப்படின்ட்டு பூனை என்ன பண்ணுது, தேளாதெறிக்க ஓடுது. உடனே ராஜா, என்னடா இது அதிசயமாக இருக்குது, அந்த பூனையை பிடிச்சிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. அப்போ அங்கே சுற்றி நிற்கிற ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த போய் பூனையை அழுங்காமல் பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சிட்டு வந்து பார்த்தா வாயெல்லாம் அப்படியே புண்ணாகி வெந்து கிடக்குது.
ராஜா அதைய பார்த்துட்டு தெனாலிராமனை பார்த்து கோவமா கேட்குறார், ஏண்டா டேய், பாலே கொடுக்காம இந்த பூனைய வந்து இங்க பாரு வாயெல்லாம் வெந்து வேக வச்சு வச்சிருக்கிற, எப்படி அந்த பாலை வந்து இந்த பூனை குடிக்கும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை பார்த்து ரொம்ப கோபமா ராஜா வந்து கேட்குறார். அப்போ தெனாலிராமன் ரொம்ப பவ்யமா, மன்னர் பிரானே, பேரரசே, என்ன நீங்க மன்னிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு ராஜா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டு குடிமக்கள், தன்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை தீட்டணுமோ அந்த திட்டங்களை தீட்டி அவங்கள நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ராஜாவோட வேலை. உங்களோட திட்டத்தினால அங்க பாருங்க, பூனை நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, பசுமாடும் நல்லா இருக்குது. ஆனா அந்த பசுமாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் பாருங்க எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ராஜாவோட திட்டத்தினால மக்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் பசி இல்லாம பட்டினி இல்லாம நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். ஆனா இங்க அது இல்ல. இந்த திட்டமே வந்து தப்பான ஒரு திட்டம். இந்த திட்டம் கூடவே கூடாது. இதை மன்னிச்சிடுங்க ஐயா ராஜா, இதை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான், புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து ராஜா கிட்ட பவ்யமா, ரொம்ப மென்மையா, சாதுரியமா, ராஜாவுக்கு புரியிற மாதிரி பக்குவமா இதைய எடுத்து சொல்றாப்படி. அப்போ உடனே ராஜா வந்து நினைச்சு பார்க்கறாரு, ஆமா, நம்ம ராஜா, நம்ம எதுக்கு ராஜாவா இருக்கிறோம்? மக்களுக்கு நல்லது செய்யணும். நம்ம செய்யற நல்லதுனால மக்கள் வந்து நோய் நொடி இல்லாம, வறுமை இல்லாம, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்க சந்தோஷமா நல்லா இருக்கணும். அதுதானே ராஜாவோட வேலை. மக்களுக்காகத்தானே ராஜா. ஆனா நம்ம போட்ட திட்டம் வந்து தப்பான திட்டமா போச்சு. நம்ம பண்ணின தப்ப வந்து நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறான் இந்த தெனாலிராமன் அப்படின்ட்டு தெனாலிராமன் மேல ராஜா வந்து கோவப்படாம உண்மையை நமக்கு தெளிவா எடுத்து சொன்ன தெனாலிராமனை பாராட்டி தெனாலிராமனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, 100 பொற்காசுகளை அள்ளி கொடுத்துட்டு, இந்த திட்டம் தப்பான திட்டம், இந்த திட்டம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை, இந்த திட்டத்தை விட்டுருவோம், பூனைகளை எல்லாம் கொண்டு போய் வெளியே காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருங்க, பசுமாட்டை எல்லாம் மக்களே வச்சு நல்லா நீங்க பசுமாட்டை வளர்த்தி பசுகளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய பாலை வச்சு நீங்க குடும்பத்துல எல்லாரும் அந்த பால் தயிர் மோர்னு குடிச்சு நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே மாத்திடுறாரு. புரிஞ்சுதா குழந்தைகளா? இதுதான் கதை. இந்த கதை தான் பால் குடிக்காத பூனை கதை. பால் குடிக்காத பூனை தெரிஞ்சிருச்சா இப்போ எப்படி வந்தது அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு தாத்தா நம்புறேன். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க உங்களுடைய மனசுல வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்க நல்லதுக்கு, நல்ல செயலுக்கும், நல்ல சொல்லுக்கும் நீங்க வந்து குழந்தைகளா இருந்து நீங்க உங்களுடைய மேல வளர வளர நல் சொல், நல்ல பிரச்சனைகள், நல்ல இதுகளை எடுத்து நீங்க தீர்வு கண்டு வாழ்க்கையில மேல மேல உயரணும் அப்படின்னு இந்த தாத்தா உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.